அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசினருக்கு 3இல் குரு வக்கிரம், 5இல் கேது, 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் 7 சனியில் சனி பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் இணைந்து குரு பார்வையை பெற்றிருப்பதாலும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பல வரவுகள் சிறப்பாக இருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது தாங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். வாக்குறுதிகளை தாங்கள் நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளோருக்கு வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம். சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உணவு விஷயத்தில் மட்டும் சற்று கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் அதிகமாக உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனம் தேவை. ஏனென்றால் 7 சனியில் விரய சனி நடைபெறுகிறது. எதையும் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். அகலக்கால் வைத்தல் கூடாது. மாணவர்கள் படிப்பில் உற்சாகமாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ராகுவின் ஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மிகவும் அற்புதமான அமைப்பு. நிதி வசதி நன்றாக இருக்கும். குருவின் பார்வையால் குடும்ப உறவுகளும் நன்றாக இருக்கும். சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலிலும் வணிகத்திலும் உத்தியோகத்திலும் எதிர்பார்த்த லாபம் தங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் ராசிநாதனே 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்றிருப்பதால் குரு மங்கள யோகம். அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் 9இல் இருக்கிறார். குருவின் பார்வையை பெறுகிறார். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. முக்கிய பிரமுகர் ஒருவர் உதவி உங்களுக்கு கிடைத்து விருப்பம் நிறைவேறும். எதையுமே திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். பிறர் விஷயத்தில் ஈடுபடும் போது சற்று கவனமுடன் செயல்படுங்கள். 3இல் குரு அமர்ந்திருப்பதால் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுதல் கூடாது. முன் கோபம் ஆகாது. சில நேரங்களில் முன் கோபம் அதிகமாக வரும். சகோதர ஒற்றுமை அவசியம். ஆக கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.